கண்ணழகி மீனாட்சி, ரொம்ப கோபமாக இருக்கியா? ஏன்னா கண்ணகி அவதாரை பற்றி சொல்லிட்டு இருக்கேனே, அதில் நீ கோபமாக உக்கிரமாக ஆக்ரோஷமாக இருக்கிய, கோபமாக இருக்கியா? இங்கே பாரு, நான் உனக்கு எதுவுமே தராமல் பேசிகிட்டு இருக்கேன் பாரு. இந்த மீனாட்சி, கண்ணழகி, கண்ணகி, ஜில்லுன்னு பானகம் குடி, ஸ்வீட் லஸ்ஸி குடி. உனக்கு எது பிடிச்சிருக்கோ இன்னும் தரேன். என்னமோ நான் தரேன்னு அலட்டிக்கிறேனே, நீ எனக்கு தந்ததுலேருந்து எடுத்து உனக்கு நான் தரேன். நான் தரலைன்னாலும் நீயே எங்கிட்ட இருந்து எடுக்கவும் பிடுங்கவும் உனக்கு முடியும். நீ எது செய்யாமல் இருக்க. சரி சரி, எங்கே குடி, இந்த பானகம் குடி. நான் இன்னும் சொல்கிறத அப்படியே கேளு. எங்கேயோ படித்த கவிதை ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அறத்தின் வழியே கிடைப்பதே இன்பமாம், மற்றதெல்லாம் இன்பம் தருவதாய் தோன்றலாம். பிற செய்கையால் விளையும் இன்பம் முடிவினில் துன்பம் தனையே தந்து செல்லும். அறமே நிறைவாய் இன்பம் தருமே, அறமே பிறவியை கடக்க உதவுமே, அறமே சிறப்பும் செல்வமும் தருமே. நன்மை யாவும் விளைவது அறத்தால், தீமை யாவும் முறிவதும் அறத்தால். துறவியும் இங்கே சிறப்பு பெறுவது அறத்தை துறக்காததனால்தானே. இப்படி துறவியும் கூட இங்கே சிறப்பு பெறுவது அறத்தை துறக்காமல் இருப்பதால் தானே. சாந்தமான, அன்பான, லட்சணமான, கல்யாணமான, மங்களமான குணங்கள் கொண்ட கண்ணகியும் தனக்கு ஏற்பட்ட அநீதிக்கு பத்ரகாளியா மாறிட்டியே நீ. முன்னே சொன்ன தேவி மகாத்மியத்தில் குறிப்பிட்ட மாதிரி சின்ன சாத்மீகமான பெண்ணான உன்னை சும்ப நிசும்ப சண்ட முண்ட தூம்ரலோச்சன ரக்தபீஜன் மாதிரி அரக்கனை துஷ்ட சம்ஹாரம் பண்ண ஆக்ரோஷமான மகிஷாசுர மர்தினியா மாறி வந்து போர் செஞ்சியே, அது மாதிரி தான் கண்ணழகி மீனாட்சியே உன்னுடைய கண்ணகி அவதாரமும்.